ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி. இப்போ கம்மிங் மண்டே ஐபிஎல் 2026ஓட 3 மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச் போது. அந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்ப சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த மேட்ச்சோட ஒரு சின்ன அனலிட்டிக்ஸ் மாரி நம்ம வீடியோல லைட்டா பார்த்துக்கலாம். 2 டீம்ஸோட பிளேயர்ஸ் யாரு? இம்பாக்ட் பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி யாரோட அதாவது வின் பிரெடிக்ஷன் கூட நம்ம லைட்டா பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம சிஎஸ்கேயோட ஃபுல் ஸ்குவாட பத்தி பார்க்கலாம். அதாவது சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பேட்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அது அஸ் அ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அப்புறம் மகேந்திர சிங் தோனி இருக்காரு. அதுக்கு அடுத்து சஞ்சு சாம்சன் இருக்காரு. அதுக்கு அடுத்து டிவால் பிரேவிஸ், அதுக்கு அடுத்து ஆயுஷ் மாத்ரே, அதுக்கு அடுத்து கார்த்திக் சர்மா, அதுக்கு அடுத்து சர்ஃபராஸ் கான், அப்புறம் கடைசியா ஊர்வில் பட்டேல்லாம் இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா டோட்டலா இப்போதைக்கு 8 பேட்ஸ்மேன்ஸ் சிஎஸ்கே டீம்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆல் ரவுண்டர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ் இருக்காரு, ஜேமி ஓவர்டன் இருக்காரு, ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு, பிரசாந்த் வீர், அப்புறம் மேத்யூ வில்லியம் ஷாட், அதுக்கப்புறம் அமன் கான், அதுக்கு அடுத்து ஜாக் ஃபோல்கஸ், அதுக்கு அடுத்து சிவம் டோபிலாம் இருக்காங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா 8 ஆல்ரவுண்டர்ஸ் சிஎஸ்கே டீம்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்து கடைசியா நம்ம பவுலர்ஸ பார்த்தோம்னா, கலீல் அகமத், அதுக்கப்புறம் நூர் அகமத், அதுக்கு அடுத்து முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எலிஸ், ஸ்ரேயாஸ் கோபால், குர்ஜன் பிரீத் சிங், அகீல் ஹுசைன், மேட் ஹென்றி, அப்புறம் ராகுல் சஹர்லாம் இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்ல சிஎஸ்கே கிட்ட ஒரு 9 பவுலர்ஸ் இருக்காங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிஎஸ்கேயோட ஃபுல் ஸ்குவாட பார்த்துட்டோம். இப்போ இம்பாக்ட் பிளேயர்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நல்ல கிளாஸியான பேட்ஸ்மேன் கூட சொல்லிக்கலாம். ஸோ அவர் அதாவது போன சீசன் பெருசா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால பார்க்க முடியல. இந்த சீசன் அஸ் கேப்டனா அவர் மேட்ச்க்குள்ள போறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நார்மலா போற மாரி நம்ம எம்எஸ் தோனி எண்டிங்ல போயிட்டு சும்மா பயங்கரமா சிக்ஸ் அடிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா கதற விட்டுருவாரு. அதுக்கு அடுத்து சஞ்சு சாம்சனும் வந்திருக்காரு. இப்போ அதாவது ரவீந்திர ஜடேஜாவ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல குடுத்துட்டு சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னு நான் போன வழியில சொல்லியிருப்பேன். மறக்காம போய் பாருங்க. சரி ஓகே. இப்போ சஞ்சு சாம்சன் நீங்க பார்த்தீங்கன்னா தோனிக்கு அடுத்து சிஎஸ்கே விக்கெட் கீப்பிங்னா சஞ்சு சாம்சன் தான் இருக்காரு. அதுக்கு அடுத்து அவரும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரொம்ப கிளாஸியான பிளேயர் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் அப்புறம் சஞ்சு சாம்சன் நீங்க பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து டுவால் பிரேவிஸ். இவர நீங்க பார்த்தீங்கன்னா பேபி ஏபிடி வில்லியர்ஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போன சீசன்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. போன சீசன் மாரி இந்த சீசனும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. ஆயுஷ் மாத்ரே அப்புறம் உருவில் பட்டேல் நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது போன சீசன்ல எனக்கு தெரிஞ்சு 1ஓ 2ஓ மேட்ச்ல தான் பயங்கரமா அடிச்சாங்க. சோ லைட்டா அவங்க லைட்டா ஷோ பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னு. இப்போ இந்த அப்கமிங் மேட்சஸ்ல அவங்க அவங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா ஷோ பண்ணாங்கன்னா, அடுத்த ஃபியூச்சர் சிஎஸ்கே டீம்ல நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸா அவங்க இருக்கலாம். அதுக்கு அடுத்து ஆல் ரவுண்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அஸ் அ ஜேமி ஓவர்டன் நல்ல பேட்ஸ்மேனாவும் இருக்காரு. பவுலிங் கொஞ்சம் சொதப்புவாரு. ஆனா ஓகே. அவர் அவ்வளோ வொர்ஸ்ட் இல்ல. அதுக்கு அடுத்து நார்மலா இது பண்ற மாரி நம்ம சிவம் துபே இருக்காரு. பவுலிங்கும் ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து பேட்டிங் ஆர் ஜமீன் சொல்றதுக்கு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு அடுத்து கடைசியா நம்ம பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா கலீல் அகமது இருக்காரு. ஓப்பனிங் ஹவர்ஸ் ரொம்ப நல்லா போடுறாரு. நூர் அகமது ஸ்பின் சூப்பரா ஸ்பின் பவுலிங் போடுறாரு. முகேஷ் சௌத்ரி இப்போ ரீசென்ட்டா ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து நேத்தன் எல்லிஸ் அவர் வழக்கமா போடுற மாரி ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா புதுசா மேட் ஹென்ரிலாம் வந்திருக்காரு. ஒரு நியூசிலாந்து பவுலர். அவரும் ரொம்ப நல்லா போடுவாரு. இப்போ சிஎஸ்கே டீமோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் அப்புறம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்புறம் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ மேட்சோட ஸ்டார்ட்டிங், எண்டிங் அப்புறம் மிடில் ஓவர்ஸ். இது எல்லாத்தையும் டேக் ஆன் பண்றதுக்கு சிஎஸ்கே கிட்ட எனஃப் பவர் இருக்கு. ஆனா நெகட்டிவ் நீங்க பார்த்தீங்கன்னா ஜடேஜா மட்டும் தான் சொல்லியாகணும். ஏன்னா அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீல்டர். அதாவது சொல்லப்போனா இந்தியன் டீம் அதாவது இந்த வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் ரவீந்திர ஜடேஜா சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு ஃபீல்டிங், அந்த பேட்டிங் பவர், பவுலிங் எல்லாமே இப்போ சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங் பொசிஷன் தான். மத்த அந்த 3% கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் சிஎஸ்கேயோட நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. சோ அடுத்தது நாம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பத்தி பார்க்கலாம். பேட்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா அஸ் அ கேப்டன் ரியான் பராக் இருக்காரு. அதுக்கு அடுத்து சுபம் டூபே, அப்புறம் வைபவ் சூரியவன்ஷி ஒரு ரொம்ப நல்ல யங்ஸ்டர். போன வருஷம் தான் டெபியூ ஆனாரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. அதுக்கு அடுத்து டோனோவான் ஃபெரேரா, அதுக்கு அடுத்து லுவாண்டி பிரெட்டோரியஸ், அதுக்கு அடுத்து ரவி சிங், அதுக்கு அடுத்து அமன் ராவோ பாவ்லா, அதுக்கு அடுத்து சிம்ரன் ஹெட்மயர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் துருவ் ஜுரேலா இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட டோட்டலா 10 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆல் ரவுண்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா யுத்வீர் சிங் இருக்காரு. அதுக்கு அடுத்து ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு. ஸோ
ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. டோட்டலா 2 ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்து இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்க்கு இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலா நீங்க பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, குயின் இம்பாகா, ரவி பிஷ்னாய், சுஷாந்த் மிஸ்ரா, யஷ் ராஜ், அதுக்கு அடுத்து விக்னேஷ் புத்தூர், பிரிஜேஷ் சர்மா, ஆடம் மில்னே, அதுக்கு அடுத்து குல்தீப் சென்லாம் இருக்காங்க. சோ பவுலர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா 10 பவுலர்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இருக்காங்க. சோ இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட முக்கியமான தூண்கள் அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரியான் பராக் இருக்காரு. ஒரு ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஹிட்டர்ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வைபவ் சூரியவம்சி ஓப்பனிங்ல போயிட்டு அவர் வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல யங்ஸ்டர் தான். சோ அதாவது டாப் ஆர்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட பிரிட்டோரியஸும் இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீமும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஷிம்ரன் ஹெட்மேயர், அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காங்க. சோ ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹிட்டர்ஸ். நல்ல பொறுமையா நின்னு விளையாடுவாங்க. சோ இப்போ அப்புறம் வந்து த்ருவ் ஜுரேலும் இருக்காரு. சோ த்ருவ் ஜுரேலும் சிம்ரன் ஹெட்மேரும் வந்து எண்டிங்ல போயிட்டு வந்து நல்லா அடிச்சாங்கன்னா, வந்து ஸ்கோர் வந்து எங்கேயோ பிச்சுட்டு போயிரும். அதுக்கு அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேயர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ட்ரேடிங் ஆஃபர்ல தான். சஞ்சு சாம்சன குடுத்துட்டு ரவீந்திர ஜடேஜாவ எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலா பவுலர்ஸ்ல யாரெல்லாம் நல்லா போட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. அதுக்கு அடுத்து துஷார் தேஷ்பாண்டேலாம் இருக்காங்க. சோ ஸ்பின்னிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் ரவி பிஷ்னாய் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப யஷ் ராஜ்ன்னு ஒருத்தர் புதுசா நல்லா போட்டுட்டு இருக்காரு. சோ பவுலர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்தாலும், அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் பவுலர்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் தான். சோ இப்போ ராஜஸ்தான் டீமோட பாசிட்டிவ் அதாவது ப்ரோஸ் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் தான். சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அதாவது பவுலிங்கோட பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ வந்து நல்ல ஹை ஸ்கோரிங் பிட்ச்ல நல்லா ஹையா ஸ்கோர் பண்ணா வந்து இவங்க வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இந்த நெகட்டிவ் என்னன்னா, நான் சொன்ன மாரி இந்த பவுலர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சரும் போன சீசன் வந்து நெறைய அடி வாங்குனாரு. துஷார் தேஷ்பாண்டே வழக்கமாவே அடி வாங்கிட்டு தான் இருப்பாரு. அதுக்கு அடுத்து ரவி பிஷ்னாயும் வந்து இப்பலாம் வந்து ரீசென்ட்டா நல்லா அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த மேட்ச் பத்தி லைட்டா நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே டீம் தான் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட்டிங்ல மட்டும் தான் வந்து நல்லா கான்சன்ட்ரேட்டா இருக்கு. ஆனா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் சரி, பவுலிங்கும் சரி எல்லாத்துலயுமே வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸும் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு வின் பிரடிக்ஷன் படி பார்த்தோம்னா, சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. சோ இப்ப நான் இவ்ளோ சொல்லிட்டேன். மேட்ச் எங்க நடக்குது, எப்ப நடக்குதுன்னு சொல்ல வேணாவா? சோ இப்ப இந்த மேட்ச் வந்து இப்ப கம்மிங் மண்டே அதாவது 30 மார்ச் 2026ல நடக்குது. அப்புறம் அந்த மேட்சோட லொகேஷன் எங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, குவாஹாத்தி. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுட்டே தான் இருப்பேன். கரண்ட் நியூஸும் கூட சேர்த்து என் சேனல்ல நான் போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.